பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். நம்முடைய முடிவு, என்னுடைய முடிவு எப்படிப்பட்டது என்பதை காண்பியும். நம்முடைய முடிவு எப்படி இருக்கக்கூடாது. எனக்கு அன்பானே, பூரணத்தை அடையணும். யோபு எழுதின புஸ்தகத்தில், யோபுவின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை, யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை அப்படி எல்லாரும் எடுக்கிறீங்களா? எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தெய்வம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியும் வல்லன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியும் வல்லன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எல்லாம் எடுத்துருப்பீங்க. இப்போ வாசிக்க கேட்கலாமா? யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உம்முடைய துவக்கம், உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும், அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். நல்ல கவனிங்க. நம்முடைய துவக்கம் அற்பம்தான், ஆனால் முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமாக இருக்கணும். நாம் சம்பூர்ணப்பட்டோமா? ஐயா, அன்பில் சம்பூர்ணம் அடைஞ்சிருக்கோமா? மன்னிக்கிறது சம்பூர்ணம் அடைஞ்சிருக்கோமா? தேவ பக்தியில் சம்பூர்ணம் அடைஞ்சிருக்கோமா? அவர் எதுக்காக வந்தார்? திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ ஜீவன் உண்டாக அது பரிபூரணப்பட வந்தேன். இயேசு இதுதான் வந்தார். அதனால தான் யோபேல் 2:26 பார்க்கிறோம், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் அதுக்காக சோறு சோறுன்னு இருக்கிறனுடைய முடிவு அழிவு தான். நான் சொல்லலை. பிலிப்பியர் 3:19 வாசிக்கிறோம். மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மிக அழகாக நமக்கு தெளிவாக எழுதி வச்சிருக்கார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலட்சியே. அவர்கள் பூமிக்கு எடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஏன்னா இந்த உலகத்துல உலக காரியத்தையே சிந்திச்சுட்டு இருக்கவன் சோறு கண்டட சொற்கலோகம் வாதா எங்க இருந்தா சோறு சோறுனா ஆண்டவர் என்னைக்கு நமக்கு
கல்லுக்குள் இருக்கிற தேரைக்கு கருப்பையில் இருக்கிற உயிருக்கு உணவளிக்கிறவர் நமக்கு கொடுக்க மாட்டாரா? இன்னைக்கு நிறைய பேர் கொடுக்க என்ன கொடுப்பாங்க? தன்னையே கொடுத்தவர் வேற என்னையா கொடுக்கணும்? தன்னை விட வேற என்னத்தை கொடுக்கணும்? தன் ஜீவனையே கொடுத்து விட்டான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சாபம்போது சொல்லுவான், இந்த பாரு வந்தால் வருது, எருமை வருது, அவன் வாரான் இவன் வாரான் அப்படின்னா இங்கே தகராறு இருக்குன்னு அர்த்தம். நாம் போகும்போது கர்த்தர் அப்படி நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவரோட நடக்கணும். நாம் பாடணும், காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே, காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. அசைவாடும் ஆவியான தேவா, இங்கு அசைவாடும் ஆவியான தேவா. உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இங்கு அசைவாடும் ஆவியான தேவா. எனக்கு அன்பான ஒருவருடைய முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூரணமாக இருக்கணும். சங்கீதம் 37:37 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:37 வாசிக்க கேட்போம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நம்ம முடியுமோ சமாதானத்தோட போய் நிற்க முடியுதா? ஆண்டவர் நம்மளை அழைக்கணும், வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவர் தான் சொல்லிட்டு போனார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உலகம் தரக்கூடாத, உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானத்தை. ஏன்னா நம்ம பாடுறோம்ல, சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவனும் நீங்க தானே, சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவனும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான கர்த்தர், ஏன்னா விளக்கு சொல்லுது, நியாயப்பிரமாணிகளுடைய செங்கோல் சமாதான கர்த்தர் வரமளவும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை. எனக்கு அன்பாவுடைய அவருடைய முடிவு எப்படி இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும்.
அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, அதே சங்கீதம் 37:38 வாசிக்க கேட்போம். எப்படி இருக்கக்கூடாது அதை எழுதி வச்சிருக்காரு. அக்கிரமக்காரர் ஏகமாய் அறுப்புண்டு போவார்கள், அழிக்கப்படுவார்கள். அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. துன்மார்க்கருடைய முடிவு. துன்மார்க்க முடிவு ரெண்டு இருக்கு. ஒருவனும் தொடராது இருந்தும் துன்மார்க்கன் என்ன செய்வான்? ஓடி போவான், அழிவுபடுவான். ஏன்னா துன்மார்க்கர் போக்குவரத்துமா இருக்கிற துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன்னு பிரசங்கி எழுதியிருக்கிறார். முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, 73ஆம் சங்கீதத்தில் 24ஆம் வசனத்தை பாருங்க. முடிவு எப்படி இருக்கணும்? இன்னொரு விதத்தில் சங்கீதக்காரங்க ஆலோசனையின்படி, அவருடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நாம பாடுறோம்ல, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஒப்பு கொடுத்தீரைக்க உம்மையே எனக்காக உலகில் சமாதானமாக இருக்கணும், சம்பூர்ணமாக இருக்கணும். நம்ம முடிவில் எங்கே போய் நிற்கணும்? மகிமையில். அது மட்டுமல்ல, எங்கே உட்காரணும்? நான் ஜெயம் கொண்டு பிதாவினிடத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் இருக்கார். நம்ம முடிவு எங்கே இருக்கணும்? அங்கே நோக்கமாக இருக்கணும். ஒரு தாய்க்கு இருந்துச்சு, என் பிள்ளைகளில் ஒருத்தவனுடைய வலது பக்கம் ஒருத்தவனுடைய இடது பக்கம் இருக்கணும்னா. மத்தேயு 20:20 பார்க்கிறோம். செபதேயுவின் தாய் தன் குமாரன் 2 பேரை கூட்டு வந்து இயேசுகிட்ட கேட்குறா, எனக்கு ஒரு விண்ணப்பம் பண்ணணும். என்னம்மான்னாரு. அவர் சொன்னா, என் பிள்ளை 2 பேரில் ஒருத்தன் எங்கே இருக்கணும்? உடைய வலது பக்கத்துலேயும் ஒருவன் இடது பக்கத்தில் இருக்கணும். அவர் கேட்டார், நீங்கள் கேட்குறது என்னன்னு புரியுதா? நான் போகிற பாதையில் நீங்கள் வர முடியுமா? நான் குடிக்கிற பானத்தில் நீங்கள் பானம் பண்ண முடியுமா? முடியும்னா. அதனால தான் யாக்கோபை பட்டயத்தினாலே அன்றைக்கு ஏரோது கொலை செய்த போது கர்த்தர் விட்டு விட்டார். இன்றைக்கு சொல்கிறேன், நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? உலகத்தில் வாழ்கிறோம், போகும்போது பாவி போயிட்டான்னு சொல்லணுமா? என்ன மனுஷையா வாழ்ந்தா இப்படி இருக்கணியா? வேதம் சொல்லுது அழகா, திருக்குறளை நம்ம படிச்சிருப்போம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த உலகத்தில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்தா நிச்சயமா அவனுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உத்தமமான முடிவு. உத்தமனுக்கு கர்த்தர் நித்தமும் துணை நிற்பார். அநேக நேரங்களில் சிலருடைய முடிவை பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். கேயாசி நல்லா இருந்தான், நல்ல ஒரு ஊழியக்காரன்ட்டு இருந்தான். யார்? ரெட்டிப்பான வல்லமையை பெற்ற எலிசாவிடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அடுத்த
அடுத்த வர வேண்டிய பொறுப்பு யாருது? கேயாசியாக வந்திருக்கணும். ஆனால் என்ன ஆசை வந்துருச்சு? நாகமான் கொண்டு வந்த பொருள் ஆசை, பொன்னாசை. ஏன்னா நம்ம அதை மறந்துடுறோம். நம்ம அநேக நேரம் பாடுறோம், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சம்மா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா உன் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா உன் அபிஷேகம். பெருமை என்ன ஐயா, பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, வறுமையை கொண்டு வந்திடும். பணத்தில் மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். பணத்திலே மயங்கி விடாதே, உன்னை பாதாளம் கொண்டு போய்விடும். காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள் 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 காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போதா உன் அபிஷேகம். ஐயா, கேயாசியுடைய முடிவு என்ன? கடைசியில் அவன் சந்ததிக்கே வச்சுட்டு போன ஆசீர்வாதம் என்னது? குஷ்டரோகம். ஆமாம், முடிவு அப்படி இருந்துடக்கூடாது. எனக்கு அன்பானுளே, நம்முடைய முடிவை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கர்த்தர் பார்க்கணும், கர்த்தர் பார்க்கணும். நம்ம பார்த்து கூப்பிடணும், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே. எப்படியா நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம்? நான் பசியாக இருக்க சோறு ஓட்டிங்க, தாகமாக இருந்த தண்ணி கொடுத்தீங்க, காவல் இருந்த விசாரிக்க வந்தீங்க, வியாதி இருந்த பார்க்க வந்தீங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய மரணம், துர்காளுடைய மரணம் அநேக விதவைகளுக்கு மறுபடியும் அவள் உயிர்ப்பித்து கொடுக்குற அளவுக்கு அவளுடைய முடிவு இருந்தது. ஏன்னா அவள் சாகிற வரைக்கும் நன்மையே செய்து செத்தான். பேதுரு வாரார், அங்கே பார்த்தா எல்லாரும் அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நன்மை செய்தவளா? பேதுரு ஜெபம் உயிரோடு எழுப்பி கொடுத்து போயிட்டா. இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும். எனக்கு அன்பானவர்களே, வாழ்க்கையில் மரணம் எல்லாருக்கும் வரும். ஆனால் அந்த முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? 1 பேதுரு 4:17 வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 4:17 வாசிக்கலாம். மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்காரு. நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினார். முந்தி அது நம்மிடத்திலே துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? இன்னைக்கு நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, எவ்வளவோ அறிவிக்கப்படுது. எவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. ஆனால் அதுக்கு கீழ்ப்படியாக போனால் முடிவு எப்படி இருக்கும்? எனக்கு அன்பானவர்களே, அவர் சொல்லிடுவார், நான் உங்களை அறியப்பான்றக்கூடாது. நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? ராஜாவோடு, அவரோடு இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வரணும். நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இந்த உலகத்தில் இருக்கும்போது நடக்கலாம், அவர் நம்ம கூடத்தான் இருப்பார். நாம் நீடித்த நாட்கள் அங்கே தான் இருக்க போகிறோம். இன்றைக்கு சொல்லுவேன், உன் முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன் முடிவு குறித்து அநேக காரியம் அந்த வேதத்தில் சொல்லிக்கிட்டே இருப்போம். நிறைய முடிவு எழுதி வச்சுருக்காங்க.
அக்கிரமக்காரரின் முடிவு, அநியாயக்காரரின் முடிவு. அதை எழுதி வச்சிருக்கார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எரேமியா 17:11 வாசிக்க கேட்போம். மிக அழகாக நமக்கு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கார். எரேமியா 17:11. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன், நல்ல கவனிங்க, அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அபயம் காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாய் இருப்பான். நாம மூடனா சாகரமா, மதிகெட்டவனா முடிவு இருக்கா ஐயா? சம்பூர்ணமா இருக்கா, அல்லது சமாதானமா இருக்கா, அல்லது மகிமையில் இல்லாம முடிவு இருக்கா? உங்க கையில் விடுறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் முடிவு எப்படி இருக்குன்னு. ஆண்டவரே, நாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன ஓடுறோம்? ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மாட்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மாட்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் ஓடும்போது துவக்கத்திற்கும் கடைசியில் வந்து நிற்பாங்க. இங்கே 1 2 3 நம்ம ஓடி வரும்போது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான அவர் நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அப்படி ஓடும்போது தான் நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்னு தெரியும். ஏன்னா விசுவாச வாழ்க்கைங்கிறது கயத்து மேலே நடக்கிற அனுபவம். கரணம் தப்புனா மரணம்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன விழுந்தாடா கூட போதும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? சாட்சி பெற்ற நோவா, ஆனால் அவனுடைய பிள்ளைகள் சபிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? அவன் செய்த ஒரு சிறு தவறு. இன்றைக்கு சொல்வேன், நம்முடைய முடிவு சமாதானமாக இருக்கா? போகும்போது ஐயோ இந்த அவர் வாரா இவர் வாரா, அது தெரியுது இது தெரியுதுன்னு சொல்கிறோமா? இயேசுவானவர் இதோ சிலுவை காட்சி தெரியுதுன்னு சொல்ல போகிறோமா? தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நிச்சயமாக சொல்வேன், நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பை செய்து முடித்து சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பங்கு இருக்குது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பாருங்க. சங்கீதம் 16:11 பாருங்க. மிக அருமையான ஒரு வசனம். நமக்கு ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறது என்ன? சங்கீதம் 16:11 மிக அழகா நமக்கு எழுதி வச்சிருக்கார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அந்த பேரின்ப வீட்டில் நாம வாசிக்கணும். என் ஜெப வேளை வாஞ்சிப்பே
அப்போதில் தூக்கம் மறப்பேன். பிதாவின் பாதம் பணிவேன். எல்லா செய்யாவும் சொல்லுவேன். என் நோவு வேளை தேற்றினார். என் பாரம் நீக்கினார். ஒத்தாசை பெற்று தேறினேன். பிசாசிவன் ஜெயித்தேன். ஒத்தாசை பெற்று தேறினேன். பிசாசிவன் ஜெயித்தேன். இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி தேவைகள் சந்திக்கப்படணும். ஆலயத்தில் வர்ற ஒருத்தரை கூட நான் சாப்பிடாமல் அனுப்பக்கூடாது. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நாள் நிகழ்ச்சி எடுத்தாங்களாம், ஒரு நேரம் நல்ல உணவு கொடுக்க உதவலாம். என் கண்ணுதிராங்களுக்கு கண்ணாக இருக்கிற ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். ஆடியோ பைபிள் கொடுக்க உதவலாம். ஏன் அவர்களுக்கு போடுறதுக்கு ஒரு நல்ல துணிமணி கொடுக்க உதவலாம். அவருடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவலாம். எத்தனையோ காரியம் மட்டும் மறித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வராது. ஃபியூனரல் காரியத்துக்கு உதவலாம். கட்டுமான பணிக்கு உதவலாம். என்கிட்ட கேளுங்க எப்படி. இதில் 2 நம்பர் வந்துகிட்டே இருக்குது. ஜிபே, ஃபோன்பே அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு இதில் வரி விலக்குக்கு வைப்பதற்கு வழி உண்டான்னு கேட்டிங்கன்னா என்னை தொடர்பு கொண்டா உங்களுக்கு சொல்லுவேன். உங்கள் ஜெபக்காரி எப்போவும் காலை 10 to 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் முடிவு எப்படி இருக்க வேண்டும்? மூடனை போல இருக்கிறதா, அல்லது நியாய தீர்ப்பில் இருக்கிறதா, சம்பூர்ணமாக இருக்கிறதா, சமாதானமாக இருக்கிறதா, மகிமை இருக்கிறதா? எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும், அவருடைய குடும்பங்களை, பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சுகவீனம் பலவீனத்தில் இருப்போருக்கு நல்ல சுகமும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கையும், வியாதி படுக்கையில் இருப்போருக்கு விடுதலையும் கொடுத்து ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.